இளவரசி. இவள் நக்கன் ஆபாவான பரம்பரையைச் சேர்ந்தவள் என்று அமுதவாணன் தன் மனைவியை அறிமுகப்படுத்தினான். அவனது குரல் வீரமாதேவிக்கு எகத்தளத்துடன் ஒலிப்பதாகப்பட்டது. நக்கன் குலம் என்று இவளை நக்கல் செய்கின்றானோ? நற்பவி நங்கை சிரித்தபடியே தன் கணவனை நெருங்கி அவரிடமிருந்து ஒரு குழந்தையை தான் வாங்கி கொண்டாள். வீரமாதேவியை மீண்டும் பணிந்து நாங்கள் உத்தரவு பெறுகிறோம் என்று தன் முகத்தழும்பை தழுவியபடியே அமுதவாணன் கூறினான். வீரமாதேவியின் உள்ளத்தில் ஆற்றாமை பொங்கி விழிந்தது. அதற்கு மேல் விளக்கேற்ற தோன்றாமல் தோழிகளிடம் அந்த பொறுப்பை வழங்கிவிட்டு கோபத்துடன் மீண்டும் அரண்மனைக்கு திரும்பிவிட்டாள். அவள் சினத்துடன் திரும்பி வருவதைக் கண்டாள் அனுபமா. அதற்குள் தீபம் ஏற்றி முடித்து விட்டாயா? அவள் கேட்டாள். தோழிகள் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தலைவலி, அதனால் திரும்பிவிட்டேன். ஆலயத்தில் அமுதவாணனை பார்த்தேன். மனம் சரியில்லை, எனவே வந்துவிட்டேன். வீரமாதேவி ஆயாசத்துடன் மஞ்சத்தில் சரிந்தாள். சூட்சுமம் அறிந்தவளாயிற்றே அனுபமா. அந்த கணத்தில் வீரமாதேவியின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டாள். நான் அன்றே சொன்னேன் மாதேவி, ஆணுக்கு வீரம் தேவை, அழகையெல்லாம் ஆணுக்கு தேவையில்லை என்றேன். வீரமாதேவி சுள்ளென்று எரிந்து விழுந்தாள். நீ வேறு சொல்லி காட்டாதே, நானே நொந்து போய் இருக்கின்றேன் அவள் கூறினாள். அவளை அணைத்து ஆறுதல் கூறினாள் அனுபமா. நொந்து போவதற்கு என்ன இருக்கிறது மாதேவி? மீண்டும் உன் வாழ்வு சீர்படும். ஆனால் நீ உன் கணவனை நல்வழிப்படுத்தி உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். நீ அவர் வழிக்கு போகாமல் அவரை உன் வழியில் திசை திருப்ப வேண்டும். அவருக்கு துதிப்பாடுவதை தவிர்த்துவிட்டு இறைபக்தியை அவருக்கு ஏற்படுத்து. இளமை உள்ளவரைதான் எல்லா ஆட்டமும். இந்த உடல் இறை வழிபாட்டிற்குத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவருக்கு புரியவை. பெண்களை நல்ல கண்ணோட்டத்தில் அவரை நீதான் காண வைக்க வேண்டும் என்று அனுபமா கூறினாள். நான் என்ன செய்யட்டும் அனுபமா? அவரது பேரழகு பெண்களை அவர் பால் இழிக்கிறது. அவர்கள் மேலே வந்து விழுந்தால் அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் ஒன்றும் பெண்களின் பின்பாக அலைபவர் அல்ல, ரோஷத்துடன் கூறினாள் வீரமாதேவி. மேலே விழும் பெண்களை அப்பால் தள்ளுபவனே பண்பான மனிதன், அனுபமா கூறினாள். ஆமாம்டி, கொடும்பாளூரின் பண்புகள் எல்லாம் குந்தளத்தில் கிடையாதுதான். மேலும் பேசி பேசி என்னை குழப்பாதே. வீரமாதேவி விரக்தியுடன் திண்டில் தலையை புதைத்து கொண்டாள். அவளது மனநிலையை மாற்ற எண்ணினாள் அனுபமா. வீரமாதேவி என்னுடன் கிளம்பி வா, அவள் அழைத்தாள். எங்கே அழைக்கிறாய்? அதற்குள் மறந்து விட்டாயா? இன்றுதான் நம் அண்ணன் அரிஞ்சயனுக்கும் குந்தவைக்கும் திருமணம் நடைபெற்றது. இன்று அவர்கள் முதலிரவை காண்கின்றனர். அதை அறையை அலங்கரிக்கத்தான் உன்னை அழைக்கின்றேன், அனுபமா உற்சாகத்துடன் அழைத்தாள். சலிப்புடன் அவளை நோக்கிய வீரமாதேவி, பிள்ளைப்பேறு இல்லாத நான் பள்ளியேறியை அலங்கரிக்க வந்தால் சோழ சீமாட்டிகள் ஏளனம் செய்வர். அதற்கெல்லாம் என்னை அழைக்காதே, வீரமாதேவி கூறினாள். சின்னத்தில் படபடவென்று பொரிந்து தள்ளும் அவள் தனியாக இருப்பதே நலம் என்று நினைத்த அனுபமா அங்கிருந்து மெதுவாக நழுவினாள். தன் தங்கை சென்றுவிட தன்னை வெறுமை சூழ்ந்து விட்டதாக உணர்ந்தாள் வீரமாதேவி. கோவிந்தனின் இயலாமை அவளை தீயாக தகித்தது. அவளது பேரழகை நம்பி அதல பாதாளத்தில் தான் விழுந்து விட்டோம் என்பதை நெஞ்சம் எடுத்துரைக்க தன் மீதே எழுந்த கோபத்தை பிறர் மீது காட்டத் துவங்கினாள் அவள். அரிஞ்சயனுக்கு முதலிரவு. அவனும் வாழ்க்கையில் தனக்கென்று ஒரு குடும்பத்தை அமைத்து கொண்டு விடுவான். இவள் மட்டும் அரியணை, நாடு அனைத்தையும் இழந்து பட்ட மரமாக தனித்து இருப்பாள். இனியும் கோவிந்தனை எவ்வளவு தூரம் நம்புவது? ரஜத் கேசி தன்னை மீண்டும் அரியணையில் அமர்த்தி விடுவான் என்கின்ற நம்பிக்கையில் சென்றிருக்கிறான். ஒருவேளை அப்படி அந்த ரஜத் அவனை அரியணையில் அமர்த்தி விட்டால் அவன் சொல்வதைத்தான் கோவிந்தன் வேதவாக்காக எடுத்துக்கொள்வான். சோழ நாட்டில் ஆதரவு இருந்தால்தான் இவளால் கோவிந்தனை தன்வசப்படுத்த முடியும். இவளது தந்தை பரந்தகன் மரணப்படுக்கையில் இருக்கின்றான். ராஜாதித்யன் மரணத்திற்கு பிறகு கண்டராதித்யன் பட்டத்து இளவரசராக திகழ்ந்தாலும் போர் என்கின்ற சொல்லையே வெறுத்து அன்பே சிவம் என்று பறைசாற்றி கொண்டிருக்கிறான். அவன் இவளுக்கு உதவான் என்று தோன்றியது. சோழ நாட்டில் இவளுக்கு உதவக்கூடியவர் யாருமே இல்லை. இவளது ஆருயிர் அண்ணன் அரிஞ்சயன்தான் இவளுக்கு ஒரே நம்பிக்கை. அவனும் இல்லற சுகத்தில் ஈடுபட்டு விட்டால் இவனுடைய பேச்சை கேட்பானா? குந்தவை அல்லவோ அவனை ஆட்டி படைப்பாள். அரிஞ்சயன் பள்ளியறைக்குள் நுழையும் முன்பே அவனை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வா. மனம் எச்சரிக்கை செய்ய வீரமாதேவி அரிஞ்சயனை காண விழைந்தாள். தன்னை காண வந்த அவளை அதிசயத்துடன் நோக்கினான் அரிஞ்சயன். அந்த சமயத்தில் அவன் வீரமாதேவியை எதிர்பார்க்கவில்லை. வீரமாதேவி, கோவிந்தரிடமிருந்து ஏதாவது தகவல் வந்திருக்கிறதா? அவர் எனது திருமணத்தில் பங்கேற்காதது எனக்கு பெரும் குறைதான், அரிஞ்சயன் கூறினான். உனக்கு அவர் பங்கேற்காதது பெரும் குறை. அவரோ பங்கேற்றால் தன் மனது பதைபதைக்கும் என்கின்ற காரணத்தால் தான் உன் திருமணத்தை புறக்கணித்து விட்டு சென்றார். ஒருவரது குறை மற்றவருக்கு நிறைய அல்லவா அண்ணா? வீரமாதேவி அவனை
ஓரக்கண்ணால் பார்த்தபடியே கூறினாள். நீ பேசுவது எனக்கு ஒன்றுமே பிடிபடவில்லை. நீ பிடிபடவில்லை என்று கூறுகின்றாய். என் கணவருக்கு மிகவும் வருத்தம். உனக்காக பல திட்டங்களை தீட்டி இருந்தார். நீ சோழ மன்னனாக பதவியேற்கும் நாள் வெகு தூரம் இல்லை என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்தார். வீரமாதேவி தன் வலையை அழகாக விரித்தாள். கோவிந்தன் என்னிடமும் இதை பற்றி கூறியிருந்தார். ஆனால் என் திருமணத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்தார் என்று நீ கூறுவதுதான் எனக்கு விளங்கவில்லை. ரஜத்கேசியின் லிகிதம் கிடைத்ததால் தானே அவர் அவசரமாக மணிப்புரகம் கிளம்பிச் சென்றார். அரிஞ்சயன் வியப்புடன் கேட்டான். ரஜத்கேசி அழைத்தால் அவர் சென்றது உண்மை. ஆனால் உண்மையில் நீ குந்தவையை மணப்பதில் அவருக்கு விருப்பமில்லை. உனக்காக அவர் வேறு ஒரு பெண்ணை பார்த்து வைத்திருந்தார். வீரமாதேவி கூற அரிஞ்சயன் திகைத்து நின்றான். குந்தவை கோவிந்தருடைய எதிரியின் மகள். சாளுக்கிய மன்னனுக்கும் கோவிந்தருக்கும் நல்லுறவு கிடையாது. கல்யாண சாளுக்கியர்களும் கீழே சாளுக்கிய மன்னனுமான வீமனுக்கும் நடைபெற்ற போரில் என் கணவர் கல்யாண சாளுக்கியரை ஆதரித்ததால் வீமனுக்கு அவர் மீது கோபம். மேலும் குந்தவையை என் கணவர் கோவிந்தனோடு மனம் பேச முயன்றான் வீமன். என் கணவர் மறுத்துவிட்டதால் அவர் மீது காழ்ப்பு கொண்டு விட்டான் வீமன். அரிஞ்சயனுக்கு குந்தவையின் மீது வெறுப்பு தோன்ற வேண்டி புழுகு மூட்டையை அவிழ்த்து விட்டாள் வீரமாதேவி. கோவிந்தன் கண்ணிலில் தேகத்தில் விதைத்தவளாயிற்றே அவள். அவன் மனைவி எளிதாக தன் அண்ணனின் மனதில் விஷவிதைகளை விதைத்தாள். இது என்ன புது கவிதையாக கூறுகிறாய்? அரிஞ்சயனின் குதல் சுரத்தில்லாமல் ஒலித்தது. எல்லாமே ஒரே கதைதான். உனக்கு அதை கேட்க அவகாசம் கிடைக்காததால் உனக்கு புதிதாக தோன்றுகிறது, அவ்வளவுதான். இது மட்டுமா? இன்னும் கேள். பைதும்ப இளவரசி கல்யாணி அதிரூப சுந்தரி. அவளைத்தான் உன் மனைவியாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தார். நீ அதற்குள் குந்தவையை மணக்க சம்மதித்து விட்டாய். மணிப்பூரக வனத்தில் அவளை உனக்கு காட்டினாராமே. நீயும் அவளைத்தான் மணப்பேன் என்று கூறிவிட்டு இப்பொழுது குந்தவையை மணந்திருக்கிறாய் என்று அவருக்கு ஒரே வருத்தம். எனவேதான் உன் திருமணத்தில் பங்கேற்காமல் சென்று விட்டார். வீரமாதேவி அளக்க ஆரம்பித்தாள். தந்தையின் உத்தரவைத்தானே நான் செவிமடித்தேன். அரிஞ்சயனும் முணுமுணுத்தான். அவன் மனம் குழம்புவதைக் கண்டு மனத்திற்குள் பூரித்து போனாள் வீரமாதேவி. நீ என்னை கலந்து ஆலோசித்து முடிவு செய்திருக்க வேண்டும் அரிஞ்சயா. உன் அண்ணன் ராஜாதித்தன் காதலித்த பெண் அல்லவா குந்தவை? அவர்கள் அடிக்கடி நந்தவனத்தில் சந்தித்து பேசி வந்ததும் தெரியுமா உனக்கு? வீரமாதேவி கேட்டாள். அதிர்ந்து போனான் அரிஞ்சயன். ராஜாதித்தன் குந்தவையை மணக்க முடியாது என்றல்லவா கூறினான்? நந்திகுலவல்லியை காதலித்த பொழுது அவன் அவ்வாறு கூறியது உண்மைதான். ஆனால் பிறகு குந்தவையை காதலிக்கத் தொடங்கிவிட்டான். அவர்கள் இருவரும் நந்தவனத்தில் சந்தித்து இதயங்களை பரிமாறிக்கொண்டார்கள். என் தோழிகளே இதற்கு சாட்சி. வீரமாதேவி கூற அரிஞ்சயன் குறுக்கும் நெடுக்குமாக நடை போட்டான். என்னிடம் உண்மை கூறி இருக்கக்கூடாதா வீரமாதேவி? அருவருப்புடன் கேட்டான் அரிஞ்சயன். நான் என்ன செய்வது? நீ என்னை நெருங்கவே இல்லை. அரசியல் சௌகரியங்களுக்காகத்தானே இந்த திருமணம் என்று நினைத்தேன். எப்படியும் நீ அவளை ஏற்க மறுத்து விடவாய். அவளை சாளுக்கியம் அனுப்பிவிடுவார்கள் என்று நம்பினேன். வீரமாதேவி அவன் மீது கரிசனத்துடன் பேசுவது போல் பாவனை செய்ய அரிஞ்சயன் அவளது வலையில் சிக்கிக் கொண்டான். நீ வருத்தப்படாமல் இருந்தால் நான் ஒரு உண்மையை கூறுவேன். அனுபமாதான் ராஜாதித்தனை குந்தவைக்கு அறிமுகப்படுத்தினாள். இருவரும் காதலிக்கத் தொடங்கிவிட்டார்கள். நான் அவளை நம்பவில்லை. ஆனால் இருவரையும் நானே ஒரு நாள் பார்த்தேன். அதற்கு பிறகுதான் இருவரும் காதலிக்கின்றனர் என்கின்ற முடிவுக்கு வந்தேன். வீரமாதேவி தன்னுடைய கடைசி அஸ்திரத்தையும் அரிஞ்சயன் மீது செலுத்தினாள். என்ன செய்வது? அரிஞ்சயன் யோசிக்கத் தொடங்க அவன் முகத்தில் தோன்றிய சந்தேக ரேகைகளை வெற்றி களிப்புடன் பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் வீரமாதேவி. அரிஞ்சயனை முழுவதுமாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சோழ அரசனாக்கி அவனை தனது ஏவலாளாக மாற்றி கோவிந்தனுடன் குந்தள அரியணை மீண்டும் கைப்பற்ற வேண்டும். வருங்கால திட்டம் கண்முன் விரிய வீரமாதேவி தன் கண்களில் வாஞ்சையை நிரப்பிக்கொண்டு அவனை நோக்கினாள். ஏதோ உன் மீது உள்ள கரிசனத்தில் மனம் திறந்து பேசிவிட்டேன் அரிஞ்சயா. நடந்தது நடந்து விட்டது. பரந்த மனதுடன் அனைத்தையும் மறந்துவிட்டு குந்தவையுடன் புது வாழ்வை தொடங்கு. வீரமாதேவி புத்தாய்ப்பு வைத்தாள். வீரமாதேவி அண்ணனால் ஆலிங்கனம் செய்யப்பட்டவள் குந்தவை என்கின்ற பொழுது நான் அவளை தீண்டுவது இயலாத செயல். என் மனம் இந்த வைபவத்தில் ஈடுபடும் என்று எனக்கு தோன்றவில்லை. எப்படியாவது இதெல்லாம் நடக்காமல் இருக்க வழி தேடு. அரிஞ்சயன் கூற வீரமாதேவியின் இதயம் உற்சாகத்தில் தொள்ள ஆரம்பித்தது. உன் மனநிலை சரியில்லாத போது இந்த வைபவத்தை நடத்துவதில் அர்த்தமில்லைதான். உன் மனம் எப்பொழுது குந்தவையை ஏற்க சித்தமாக இருக்கிறதோ அப்போது இதை வைத்து கொள்ளலாம் என்றபடி அவள் வெளியேற அரிஞ்சயனின் மனம் அலைப்பாய்ந்தது. இந்த திருமணத்திற்கு அவசரப்பட்டு சம்மதித்து விட்டோமோ என்கின்ற எண்ணம் தோன்ற தன்னையும் அறியாமல் அவன்
வைதும்பை இளவரசி கல்யாணியை நாடியது அவன் மனம். எத்தனை பேரழகு படைத்தவள் அந்த கல்யாணி! குந்தவையை காட்டிலும் இவனுக்கு பொருத்தமானவள். இவன் கண்களை மாயம் மறைத்து விட்டது. இல்லையென்று இந்த துரதிருஷ்டம் பிடித்த குந்தவையை மணக்க சம்மதித்திருப்பானா? வீரமாதேவி கூறியது போல் ஒருவேளை இவள் சோழ மன்னனாக அரியணையில் அமர்ந்தால் பட்டத்து அரசியாக இவன் அருகில் அமர அத்தனை தகுதிகளும் படைத்தவள் கல்யாணி ஒருத்திதான், குந்தவை அல்ல. ஆனால் அவளோ முனைப்பாடி ரவிதேஜனை அல்லவோ காதலிக்கின்றாள். அதனால் என்ன? அண்ணன் காதலித்து அவனுக்காக மனம் பேசப்பட்ட பெண்ணையே இவன் மணக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தவர்கள் இவன் கல்யாணியை மணப்பதற்காக தடை கூறுவர். எனது ராசி பிறர் காதலித்த பெண்களைத்தான் மணக்க வேண்டும் போல் இருக்கின்றது. கல்யாணியை சந்தித்து தன் மனதை தெரிந்து காட்டினால் என்ன? அறிஞ்சேன் யோசித்து கொண்டிருந்த வேளையில் கால் சதங்கையின் ஒலி கேட்டது. அவனது மற்றொரு தங்கை அனுபமாதான் வந்து கொண்டிருந்தாள். இவள் என்ன குட்டையை குழப்பப் போகிறாளா என்பது போல் அவளை பார்த்தான் அறிஞ்சேன். அண்ணா, என்ன இது? வீரமாதேவி நீ சொன்னதாக சொல்லி எதையோ சொல்கிறாளே, அப்படியா நீ சொன்னாய்? அனுபமா உஷ்ணத்துடன் கேட்டாள். என்ன கூறினாள்? அவள் கேட்கப் போகும் கேள்வி என்னவாக இருக்கக்கூடும் என்பதை யோகித்து அதற்கு தகுந்த பதிலை கூற வேண்டியே அவகாசம் தேடினான். திருமண தம்பதிகள் முக்கிய முகூர்த்தமை அதை நீ நிறுத்த வேண்டும் என்று கூறியதாக வீரமாதேவி சொல்கின்றாளே. ஆம் அனுபமா, காலையில் குந்தவையை மணந்த வேளையில் மனதில் இருந்த உற்சாகத்தை வற்றி போகச் செய்துவிட்டது நான் கேள்விப்பட்ட தகவல். நான் செய்து கொண்ட இந்த திருமணம் நம் கோட்பாடுகளுக்கு எதிரானது என்றே தோன்றுகிறது. சாளரத்தை நோக்கியவாறு தன் முதுகை காட்டி நின்றான் அறிஞ்சயன். அதிர்ச்சியுடன் அவன் முதுகினை வெறுத்து பார்த்த அனுபமா மெதுவாக அவனை நெருங்கினாள். அண்ணா, போரில் புறமுதுகு காட்டுவதை விட பள்ளியறைக்கு புறமுதுகை காட்டுவது இன்னும் பேர் இழுக்கை தரும். இந்த மாதிரியான முடிவை நீ மேற்கொண்டதற்கு நீ கேள்விப்பட்ட தகவல் காரணம் என்கின்றாய். அப்படி என்ன தகவலை கேள்விப்பட்டாய்? அனுபமா கேட்க சற்று நேரம் மௌனம் சாதித்த அறிஞ்சேன். பிறகு மெதுவாக அவள் பக்கம் திரும்பி அவளது கண்களை நேரடியாக சந்தித்தான். அனுபமா இவன் உடனுடன் பிறந்திருந்தாலும் வீரமாதேவி போல் இவனிடம் நெருக்கம் கொண்டவள் அல்ல. மூத்த அண்ணன் ராஜாதித்யன் மீதுதான் அபரிமிதமான பாசத்தை கொண்டவள். அவனது மரணம் அவளை பெரிதும் பாதித்து விட்டு இருந்தது. அவள் மீது முதல் முறையாக ஒருவித பரிவு தோன்றியது. அனுபமா, ராஜாதித்யனும் குந்தவையும் காதலித்ததாக நான் அறிந்தேன். யார் கூறினார்கள்? அனுபமா முகத்தை சுளித்தாள். நீயே கூறியதாக வீரமாதேவிதான் உறுதி செய்தாள். அறிஞ்சேன் கூற தன் தலையில் கையை வைத்து தட்டி கொண்டாள் அனுபமா. சோமேஸ்வரா, நான் அவளிடம் கூறியதை அப்படியே தெரித்து விட்டாள். குந்தவையை சந்திக்கவே மாட்டேன் என்று அடம்பிடித்த ராஜாதித்யனே நான் தான் அவளை சந்திக்க வைத்தேன் என்று தான் கூறினேன். அவர்கள் காதலிப்பதாக நான் கூறவே இல்லை. உனக்குத்தான் வீரமாதேவியை பற்றி தெரியுமே, அனுபமா கூறினாள். உன்னை பற்றியும் தெரியும் அனுபமா. பிறரது குற்றங்கள் உன் கண்களில் புலப்படாது என்பதும் எனக்கு தெரியும். என் அண்ணன் ராஜாதித்யனால் ஆலிங்கனம் செய்யப்பட்ட குந்தவையை எப்படி என்னால் தீண்ட முடியும்? எனவேதான் இந்த வைபவத்தை நிறுத்தச் சொல்லுகிறேன். அறிஞ்சேன் கூற திடுக்கிட்டு நின்றாள் அனுபமா. என்ன பிதற்றுகிறாய் அண்ணா? ராஜாதித்யனாவது குந்தியை அப்படி செய்ததாவது நந்தி குலவல்லிக்கு காந்தர விவாகம் செய்து கொண்டது மட்டுமே உண்மை. பெண்களை மிகவும் மதித்து வந்தவன் நம் அண்ணன். நந்தி குலவல்லிக்கு துரோகம் செய்யக்கூடாது என்பதற்காக சாளுக்கியம் போவதையே தவிர்த்தவன். அவனையா நீ சந்தேகிக்கின்றாய்? அனுபமா தன் செவிகளையே நம்ப இயலாதவள் போல் அவனை நோக்கினாள். அவர்கள் நந்தவனத்தில் சந்தித்தது அளவலாவியது எல்லாம் உண்மைதான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நந்தவனத்தில் சந்திக்க முடிவு செய்கின்றனரோ அவர்களிடையே காதல் மறந்து விட்டதாகத்தானே பொருள்? அறிஞ்சேன் வினவினான். அண்ணா, உண்மையை புரிந்து கொள். அவர்களிடையே எந்தவிதமான எண்ணமும் தோன்றவில்லை. கொடும்பாலிலிருந்து வந்திருந்த நான் தந்தையை சந்திக்கப் போனேன். அவர்தான் எப்படியாவது ராஜாதித்யனை சந்தித்து திருமணத்திற்கு சம்மதிக்கவை என்று என்னை பணித்தார். நான் அவனிடம் குந்தவையை சந்தித்து பேசு என்று சொல்ல என் மனதை குளிர்விக்கவே அவன் அவளை சந்தித்தான். நான் தான் அவனை நந்தவனத்திற்கு அழைத்துச் சென்றேன். அவர்களுக்கு அவகாசம் கூட இல்லை. பூதி அப்பொழுது எங்களுடன் தான் இருந்தாள். அனுபமா கெஞ்சினாள். அறிஞ்சேன் அவளை உறுத்து நோக்கினான். ஆக நீயே அவர்களை நந்தவனத்தில் சந்திக்க வைத்தாய். ராமனும் ஜானகியும் பார்வர்களை பரிமாற்றம் செய்த பொழுதே அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று அவர்கள் தம்பதிகளாக இணைந்து விட்டனர் என்று நாம் குருகுலத்தில் பயின்றோமல்லவா? நம் அண்ணன் ராஜாதித்யர் நோக்கிய பெண்ணை நான் எப்படி தாரமாக ஏற்க முடியும்? அவர்கள் பார்வையை பரிமாறிய போதே தம்பதிகளாக ஆகிவிட்டார்கள் அல்லவா? அப்படி என்றால் குந்தவை எனக்கு அண்ணிதானே? அறிஞ்சேன் குதர்க்கமாக கேட்டான். அவனது குரலில் மிகுந்திருந்த அருவருப்பு அனுபமாவிற்கு நடுக்கத்தை உண்டாக்கிவிட்டது.
தவறு அண்ணா. ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டு அவளை அண்ணனுக்கு பேசப்பட்டது என்கின்ற ஒரே காரணத்திற்காக நிராகரிப்பது பெரும் தவறு. கைம்பெண்ணாகிய மருமகளை மற்றொரு மகனுக்கு மணமுடிக்கும் பரந்த மனப்பான்மை கொண்ட மக்கள் வாழும் நாடு நம் சோழ நாடு. அவ்வளவு ஏன், உனக்கு மிகவும் பிடித்த மகாபாரத இதிகாசத்தில் 5 சகோதரர்கள் ஒரு பெண்ணை மணந்து ஒற்றுமையாக வாழவில்லையா? அனுபமா கேட்டாள். அதே குருகுலத்தில்தான் நான் ராமனின் சரித்திரத்தையும் பயின்றேன். ராவணனால் கவரப்படுகின்ற சீதை விட்டெறியும் நகைகளை சுக்ரீவன் ராமனிடம் காட்டுகின்றான். ராமன் இலக்குவனை நோக்கி கேட்கின்றான், தம்பி, இந்த ஆபரணங்களை உனக்கு அடையாளம் தெரிகிறதா பாரு என்கின்றான். அதற்கு இலக்குவன் என்ன கூறினான்? அண்ணா, மற்ற ஆபரணங்களை பற்றி நான் அறியேன், ஆனால் அந்நியாரணியும் மிஞ்சி இவைதான் என்று அடையாளம் காட்டுகின்றான். அனுபமா, இதற்கு என்ன சொல்லுகிறாய்? நான் குந்தவையை நெருங்கும் பொழுது இலக்குவனைப் போல்தான் உணர்கின்றேன். அரிஞ்சயனின் குரலில் தீர்மானம் மிகுந்திருந்தது. திக்பிரமை பிடித்தவாறு மேலே என்ன பேசுவதென்று புரியாமல் அவனை உற்று பார்த்தாள். சற்று யோசித்துப்பார். திருமணம் என்கின்ற பந்தமே இனி புது பாதையில் ஒன்றாக பயணிப்போம் என்று ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து பயணிப்பது தானே. இதுவரை வாழ்ந்த பழம் குப்பைகளை கிளறும் சேவலாக ஏன் கூவுகின்றாய்? அந்தப்புற மாடங்களில் ஏன் வெண்புறாக்களை வளர்க்கின்றனர் தெரியுமா? மன்னர்கள் தங்கள் போர்க்குணங்களை அந்தப்புறத்திற்கு வெளியே திறந்துவிட்டு அந்தப்புறங்களுக்கு வரும்பொழுது சமாதான புறாக்களாக பேடைகளுடன் சந்தோஷிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அண்ணா, தியாகங்களால் தான் வாழ்வு செழிக்கும். வாழ்வு செழிக்க உன்னதமான உரமாக நாம் செய்யும் தியாகங்கள் திகழும். மன்னர்களாகிய நீங்கள் போர்க்களத்தில் பிராண தியாகம் செய்து பெரும் புகழை எய்துகின்றீர்கள். பெண்களாகிய நாங்கள் எதனையெல்லாம் தியாகம் செய்கின்றோம் என்பது ஆண்களாகிய உங்களுக்கு தெரியாது. மனதுக்கு பிடித்தவனை அரசியல் பகடை விளையாட்டில் சிக்கி காதலித்தவனை மறந்துவிட்டு மன்னர்களுக்கு பள்ளியறை பாவைகளாக திகழ்கின்றோம். என் வாழ்வையே எடுத்துக்கொள்ளண்ணா. நானும் ஒருவனை காதலித்தேன். தந்தையின் கட்டளையை ஏற்று கொடும்பாளூராருக்கு வாழ்க்கைப்பட்டேன். வீரமாதேவியைப் போல் பிடிவாதம் செய்து கோவிந்தனை மணந்தது போல் என்னாலும் என் காதலனை வீராப்போடு மணந்திருக்க முடியும். நான் என் காதலை தியாகம் செய்ததன் விளைவுதான் இன்று எனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைத்துள்ளது. ஆனால் பேரழகனை விருப்பப்பட்டு மனம் செய்த வீரமாதேவியின் நிலை இன்று எப்படி உள்ளது? வேண்டாமண்ணா இந்த விபரீத எண்ணங்கள். இவை உன் நிம்மதியை குலைத்துவிடும். போ, குந்தவை உனக்காக காத்திருக்கிறாள். போர்க்களம் போக மாட்டேன் என்று கூறுபவனை விட பள்ளியறைக்குள் நுழைய மாட்டேன் என்று கூறும் ஆண் மிகவும் இகழப்படுவான். போர்க்களத்தில் எதிரிகளை கலங்கடித்தவன் என்பதால் தானே அறிந்தவன் என்கின்ற பெயரை மாற்றி உன்னை அறிஞ்சேன் என்று அனைவரும் அழைக்கின்றனர். இன்று நீ இதற்கு அஞ்சினால் உன் வீரத்திற்கு பெரும் கேடு விளையாதா? உன் உடலில் ஏற்பட்டுள்ள வீரத் தழும்புகளை பற்றி பெருமையாக பேசுகின்றாய். ஆனால் நீ இன்று இங்கு செல்லவில்லை என்றால் சொல் அம்புகள் உன்னை நோக்கி பாயுமே. அவை உன் இதயத்தில் ஏற்படுத்தும் வடுக்களை குறித்து உன்னால் பெருமையாக பேச முடியுமா? பழுவேட்டரை இருப்பார் நித்திய கல்யாண மாப்பிள்ளையாக திகழ்கின்றார். ஒவ்வொரு விழுப்புண் ஏற்படும் பொழுதும் ஒரு திருமணம் செய்து கொண்டு அந்த மனைவியிடம் ஒரு பிள்ளையையும் பெற்றுக்கொள்கிறார். நீயோ உன் வாழ்வை துவங்க வேண்டிய அன்று அவசியமில்லாத எண்ணங்களை மனதில் ஏற்படுத்தி உன்னையே வாட்டிக்கொள்ளுகின்றாய். அனுபவ பாமாவாக அரிஞ்சயனுக்கு புத்திமதிகளை கூறி அவனுக்குள் மனமாற்றத்தை உண்டு பண்ண முயன்றாள். ஆனால் தன் முயற்சியில் அவள் வெற்றி பெற்றாளா என்பதை கூற முடியவில்லை. ஆனால் அரிஞ்சயன் என்ற பெயர் நீ பள்ளியறை புகமுறுத்தால் நீ போர்களில் ஈட்டிய புகழையெல்லாம் இழக்க நேரிடும் என்பதாக அவள் எச்சரித்தது அவன் இதயத்தை உறுத்த தன்னையும் அறியாமல் அவன் கால்கள் பள்ளியறையை நோக்கி நடந்தன. வீரமாதேவி உண்டாக்கிய சிக்கலை அப்போதைக்கு விடுவித்து விட்டோம் என்ற நிம்மதியில் தன் அறையை நோக்கி நடந்தாள் அனுபமா. அரிஞ்சயன் அறைக்குள் நுழைந்து மஞ்சத்தில் அமர்ந்திருந்த குந்தவை நாணத்துடன் எழுந்து நின்றாள். அவளை ஒருமுறை ஏறிட்டு பார்த்துவிட்டு மீண்டும் அப்பால் நோக்கினான் அரிஞ்சயன். ராஜாதித்யன் தன் மனைவி என்னும் எண்ணத்தில் நோக்கிய குந்தவையை ஏறிட்டு கூசியவனாக கண்களை தாழ்த்தபடி நின்றிருந்தான் அரிஞ்சயன். அமருங்கள், குந்தவை கூற அவன் தயக்கத்துடன் மஞ்சத்தை பார்த்தான். மலர்களாலும் வெட்டி வேராலும் அலங்கரிக்கப்பட்டிருந்ததை அருவருப்புடன் பார்த்துவிட்டு கண்களை அப்பால் திருப்பினான். இவனது அண்ணன் ராஜாதித்யன் உயிருடன் இருந்திருந்தால் அவனல்லவா இங்கு இருந்திருக்க வேண்டும்? அவன்தானே இங்கு இருந்திருப்பான். என்ன யோசனை? அமருங்களேன். குந்தவையின் குரல் குழலோசையாக ஒலித்தாலும் அவன் அதை ரசிக்கும் நிலையில் இல்லை. எங்கே அமரச் சொல்லுகிறாய்? அரியணை இல்லையா? அரியணையில் அமர்வதற்கு மூத்தவன் ராஜாதித்யன் இல்லை என்றாலும் அடுத்தவன் கண்டராதித்யன் இருக்கிறான்.
ஆக எனக்கு அமரும் தகுதி இல்லை. அறிஞ்சேன் கூற குந்தவை திகைப்புடன் அவனை பார்த்தாள். எதற்காக குரலில் இத்தனை வன்மத்தை காட்டுகின்றார்? வாழ்க்கையை துவக்கும் நாளில் முகத்தில் இவ்வளவு அசூசையும் வெறுப்பும் ஏன் மண்டி கிடக்கிறது? பால் அருந்துகிறீர்களா? குந்தவை கேட்க அவளை திரும்பியும் பார்க்காமல் பதிலளித்தான் அறிஞ்சயன். பால் தயிராகி, தயிர் மோராகி, மோர் வெண்ணெயாகி, வெண்ணெய் நெய்யாக மாறுவது போல் என் இல்லற வாழ்க்கைக்கு நீ மனையாளாக கிடைத்திருக்கிறாய். எனக்கு நெய்யாக நீ கிடைத்திருக்கும் போது பால் எதற்கு? அறிஞ்சேன் குதர்க்கமாக பேசினான். குந்தவை துணுக்குற்றாள். ஏன் இந்த கோபாவேசம்? நீங்கள் பேசுவது எனக்கு விளங்கவில்லை. பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் என்று கூறுவதன் பொருள்? முதல் முறையாக அவளை நேரடியாக நோக்கினான் அறிஞ்சயன். பொருள் விளங்கவில்லையா? குந்தலனுக்கு கோவிந்தனுக்கு நீ மனம் பேசப்பட்டாய். பிறகு என் அண்ணன் ராஜாதித்யனின் காதலை பெற்றாய். அவன் இறந்ததும் கண்டராதித்யனுக்கு அளிக்கப்பட்டாய். அவன் மறுத்துவிட உடனே என் தலையில் சுமத்தப்பட்டாய். இதைத்தான் பால் தயிர் மோர் வெண்ணெய் என்றேன். அறிஞ்சேன் கடும் சொற்களால் அவளை புண்படுத்தினான். அவள் விக்கித்து போய் நின்றாள். முதலிரவில் இப்படி ஒரு திருப்பத்தை அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவன் முகத்தை அமைதியாக நோக்கினாள். சோழ இளவரசி, பாலோ தயிரோ வெண்ணெய்யோ நெய்யோ எதுவாக இருந்தாலும் கோமாதா அளிக்கும் சுத்த சத்துவ பொருள்தான் அது. ஒரு இளவரசியின் மனவாழ்க்கை என்பது அரசியல் காரணங்களுக்காக பணயம் வைக்கப்படுகிறது. அரசியல் நிலை மாறும் பொழுது அவளது திருமண பேச்சுகளும் திசை மாறுகின்றன. அரசியலில் இன்றைய எதிரி நாளைய நண்பனாகவும், நேற்றைய நண்பன் இன்றைய எதிரியாகவும் மாறுவது இயற்கை. இப்படி மாறி மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்ப இளவரசிகளும் அலைக்கழிக்கப்படுவது அவர்களுடைய தலையெழுத்து. அரியணை கைமாறுவது போன்று இளவரசிகளும் கைமாறுகின்றனர். அவ்வளவே. சோழ இளவரசனுக்கு வாழ்க்கைப்படப் போகிறேன் என்றுதான் என்னிடம் கூறப்பட்டது. மணமேடை ஏறும் வரை நான் யாரை மணக்கப் போகிறேன் என்று எனக்கே தெரியாது. உங்கள் தந்தையார் சாளுக்கியத்துடன் உறவு பலப்பட வேண்டும் என்று நம் திருமணத்தை நடத்தினார். அவர் பலவீனமடையும் உறவு இது என்பதை எதிர்பார்த்திருக்க மாட்டார். உங்களுக்கு என்னை பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் கோபித்து பயனில்லை. உங்கள் தந்தையிடம்தான் அதை கேட்க வேண்டும். நாங்கள் சூழ்நிலையின் கைதி, அவ்வளவே. என்னை பொறுத்தவரை இந்த திருமணத்தை நிச்சயித்து பரம்பொருள் என்றே நினைக்கின்றேன். நீங்களும் அப்படி நினைத்துவிட்டால் சஞ்சலங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பில்லை. நிதானமாக பேசினாள் குந்தவை. அறிஞ்சேன் அவளை ஒரு புழுவை பார்ப்பது போல் பார்த்தான். அரசியல் பகடை விளையாட்டில் இளவரசிகள் அலைக்கழிக்கப்படுவதாக கூறுகின்றாயே, உன் மனதில் வேறு ஏதும் இல்லையா? ஏளனத்துடன் கேட்டான் அறிஞ்சேன். சற்று நேரம் மௌனம் சாதித்த குந்தவை பொறுமையை திரட்டி கொண்டு பதிலளித்தாள். மனிதன் ஆசாபாசங்களுடன் பிறக்கும் பொழுது உணர்வே இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நுண்ணியமான உணர்வு மனதின் அடித்தளத்தில் அனைவரிடமும் மறைந்துதான் இருக்கும். அதை மேலே கொண்டு வந்து முகத்தில் பிரதிபலிக்கச் செய்ய நம்மிடம் ஆற்றல் நேராது. தகுதியான நபர் நம் முன் தோன்றி நம்மையும் கவர்ந்து மனதின் ஆழத்தில் புதிந்து கிடக்கும் அந்த உணர்வை மேலே கொண்டு வரச் செய்து நம்மை காதல் வயப்படுத்துகின்றார். சிலருக்கு மனமான பிறகே அது எழும். எப்படி நம் முதுகினை நம்மால் காண முடியாதோ அப்படி நம் உணவையும் நம்மால் அணுய முடியாது. குந்தவை கூற அறிஞ்சயன் இடைமறித்தான். அற்புதம்! காதலை பற்றி மிகவும் அனுபவப்பட்டவளாக பேசுகின்றாயே. இவ்வளவு தெளிவாக உரையாற்றும் நீ பல முறை காதல் வயப்பட்டிருக்க வேண்டும். இதற்கு பதில் கூறு. உன் மனதின் ஆழத்தில் பொதிந்து கிடந்த காதலை வெளிக்கொணர்ந்தது யார்? ராஜாதித்யன் தானே. அவனுடைய மன ஓட்டத்தை குந்தவை நன்றாக புரிந்து கொண்டு விட்டாள். அவனை சமாதானம் செய்யும் எண்ணத்துடன் நிதானத்தை கடைபிடித்தாள். இளவரசி, என்னை கேட்டால் என்னால் என்ன பதிலை கூற முடியும்? ஜாடியில் அடியில் உள்ள நீராக என் காதல் உள்ளது. வேட்கை மிகுந்த எத்தனையோ பேர் ஜாடியில் கல்லையிட்டு என் காதலை நாடி இருக்கலாம். ஆனால் தாங்களிட்ட கல்லால் தான் அது மேலே எழுந்துள்ளது. உங்கள் வேட்கை திருமளவுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் பருகிக்கொள்ளுங்கள். இதை தவிர வேறு என்னால் ஒன்றும் கூற இயலாது. அறிஞ்சேன் முகத்தை சுளித்தான். மிகவும் அறிவாளி என்கின்ற எண்ணம் போலும். ராஜாதித்யனை நீ காதலிக்கவில்லையா? அவனை நந்தவனத்தில் சந்தித்து வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டாய் அல்லவா? நேரடியாக கேட்டான் அறிஞ்சேன். இதென்ன வேடிக்கை? பெண் கேட்டார்கள். பழையாறை வந்தேன். சந்திக்கச் சொன்னார்கள். சந்தித்து உரையாடினேன். நீங்கள் இப்பொழுது சந்தேகங்களை எழுப்புவது போல் நந்திக்குலவல்லியின் மீது தனக்குள்ள காதலை பற்றித்தான் அவர் சொன்னார். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னை நிராகரிப்பதாக சொன்னார். சரி என்றேன். பிறகு யோசித்து முடிவெடுப்பேன் என்றார். அதற்கும் சரி என்றேன். நீங்கள் என்னை மணந்து கொள்கிறேன் என்கின்றீர்கள். அதற்கும் சரி என்றேன். இப்பொழுது என்னுடன் சொற்போர் புரிகின்றீர்.
என்னால் என்றளவு பதில் கூறுகின்றேன். வெளியே போ என்று நீங்கள் கூறினால் அதற்கும் சரி என்று சொல்லிவிட்டு போகப் போகிறேன். எல்லாவற்றையும் செய்வது சோழ நாடு. ஆனால் எல்லா பழியும் என் மீது. உங்கள் அண்ணனின் மரணத்திற்கு என்னை காரணம் காட்டி நான் ராசி இல்லாதவர் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் வேறு அவரை நான் காதலித்தேன் என்று பழி சுமத்துகிறீர்கள். மகாபாரதத்தில் வரும் அம்மையைப் போல் இங்கேயும் அங்கேயுமாக நான் அலைக்கழிக்கப்படுகின்றேன். என் தந்தை என் நிலையை பற்றி அறிந்தால் துடிதுடித்து போவார். மிகவும் சிரமப்பட்டு தன் கண்ணீரை அடக்கிக் கொண்டாள் குந்தவை. ஒரு கணம் அறிஞ்சேன். மேலே என்ன பேசுவது என்று தெரியாமல் வாயடைத்து போய்விட்டான். குந்தவையின் நிலைக்கு அவள் காரணமல்ல என்பது அவனுக்கும் புரிந்தது. ஆனாலும் அவனது சிந்தனை முழுவதும் கல்யாணியின் பேரழகில் நின்றிருந்ததால் குந்தவையின் அரற்றல்கள் அவன் மனதை கரைக்கவில்லை. நீ அலைக்கழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உன் தலைவிதி போலும். என் 2 கேள்விகளுக்கு மட்டும் நீ விடையளித்து விட்டால் பிறகு என்னால் உனக்கு எந்தவித தொந்தரவும் இருக்காது. அரிஞ்சயன் கூற அவனை விசித்திரமாக நோக்கினாள் குந்தவை. என்ன கேள்விகள் அவை? நீயும் ராஜாதித்யனும் காதலித்து உண்மைதானே? அரிஞ்சயன் அவளை நேரடியாகவே கேட்டுவிட்டான். நான் உன் அண்ணனை காதலிக்கவில்லை. அவரும் என்னை காதலித்ததாக நான் நினைக்கவில்லை. எங்களது நந்தவன சந்திப்பு வெறும் அரசியல் ரீதியாகத்தான். சிந்தித்து தெளிவுடன் பதில் கொடுத்தாள் குந்தவை. அவளது குரலில் தொனித்த உறுதி அவனை வியக்கச் செய்தது. சரி, அடுத்த கேள்வி. அவனை நோக்கி தலையை சாய்த்தபடியே கேட்டாள். இதுவரை நீ யாரையாவது காதலிக்கிறாரா? அப்படியென்றால் அவன் யார்? அரிஞ்சயன் விடாப்படியாக கேட்டான். ஆம், காதலித்தேன். எனக்கு திருமணம் நிச்சயமாவதற்கு முன்பு. ஆனால் சாளுக்கிய இளவரசியான நான் யாரை காதலித்தேன் என்பதை சோழ இளவரசருக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்லை. காரணம், அப்போது தாங்கள் யாரென்றே எனக்கு தெரியாது. அதனில் முற்றிலும் அறிமுகமாகாத உங்களுக்கு நான் துரோகம் செய்ததாக ஆகாது. குந்தவை மனம் விரும்பி கோரினாள். இப்படி தன் பள்ளியறை விசாரணை கூடமாக மாறிவிடும் என்று அவள் சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. நீ யாரை காதலித்தாய் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. உனக்கும் என் தங்கை கணவர் கோவிந்தனுக்கும் கூட திருமண பேச்சுகள் நிகழ்ந்ததல்லவா? குந்தவை ஒரு கணம் நிலை குலைந்து போனாள். இன்னும் என்ன சந்தேகங்களை எல்லாம் கொண்டிருக்கின்றானோ அரிஞ்சயன். பீமேஸ்வர ஆலயம் சென்ற பொழுது என் தந்தை கோவிந்தனின் சிற்பத்தைக் கண்டு அவன் அழகில் மயங்கி அது மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு இருந்தார். ஆனால் அந்த சிற்பி அவனை நித்திய கல்யாண குணங்களை பற்றி கூறியவுடன் என் தந்தை தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். இதில் என்ன தவறு கண்டீர்? அமுதவாணருக்கு பேசப்பட்டிருந்த தங்கள் தங்கை வீரமாதேவி கோவிந்தனின் ஓவியத்தை கண்டதும் மனம் மாறவில்லையா என்ன? குந்தவைக்குள் பொங்கி வந்த ஆத்திரத்தை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். அரிஞ்சயன் திருப்தியுடன் அவளை நோக்கினான். நல்லது குந்தை, உனது பதில்கள் அனைத்தும் நீ நிரபராதிதான் என்பதை உணர்த்துகின்றன. தெரிந்தோ தெரியாமலோ நம் திருமணம் முடிந்துவிட்டது. நானும் ஒரு அரசியல் கட்டாயத்தின் பெயரில் உன்னை மணந்து கொண்டு விட்டேன். ஆனால் நீ கூறியது போல் என் இதே ஜாடியின் ஆழத்தில் இருந்தது. அதை கற்களிட்டு மேலே கொண்டு வந்திருக்கிறது ஒரு காகம். சீச்சி, அவளை போய் காகம் என்று அழைத்த நீ. உண்மையில் அவள் பெயர் கல்யாணி, வைதும்ப இளவரசி. உலகின் பேரழகி அவள்தான் என்பதற்கு 2வது கருத்து இருக்க முடியாது. மணிப்பூரக வனத்திற்கு கோவிந்தருடன் சென்ற பொழுது அவர்தான் எனக்கு அவளை காட்டினார். கண்டதும் அவள் மீது மயில் கொண்டு விட்டேன். வாழ்ந்தாள், அவளுடன் தான் வாழ வேண்டும். என்ன செய்வது? இன்றைய இரவு உனக்கு பதிலாக அவள் இங்கே இருந்திருக்க வேண்டும். என் போதாத காலம். நான் அவளை கண்டபோது அவள் தன் காதலனுடன் பேசி கொண்டிருந்தாள். போயும் முனைப்பாடி இளவரசன் ரவிதேஜனை போல் காதலிக்கிறாள். எங்களுக்கு திரை செலுத்துபவன் அவளது அண்ணன். நான் ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட்டேன். எப்படியாவது அவளை நான் அடையப் போகின்றேன். அதற்காக ஒரு சபதமும் செய்திருக்கின்றேன். நீ எனக்கு பட்ட மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அரியணைக்கு மட்டுமே நீ. மஞ்சத்தில் அவள்தான் என் பட்ட மகிழ்ச்சி. ஆக என் சபதம் நிறைவேறும் வரை நீ காத்திருக்க வேண்டும். செய்வாயா? மனசாட்சியின்றி கூறினான் அரிஞ்சயன். அருவருப்பாலும் ஆத்திரத்தாலும் குந்தவையின் தேகம் கூசியது. இதைவிட வக்கிரமான எண்ணங்கள் நிறைந்த பேச்சை வேறு யாரால் பேச முடியும்? குந்தள கோவிந்தனின் அருமை மைத்துனன் அல்லவா? அதனால்தான் அவன் இப்படித்தான் பேசுவான். தான் பார்த்திராத அந்த கல்யாணியை நினைத்து மனம் உருகியது. என் தலைவிதி. இந்த வக்கிர எண்ணம் கொண்ட அரிஞ்சயனின் மனைவியாகிவிட்டேன். உனக்காவது மனம் போல மாங்கல்யம் அமையட்டும் என்று அவளை மனதிற்குள் வாழ்த்தினாள். பிறகு அரிஞ்சயனை அமைதியாக நோக்கினாள். இளவரசே, உங்கள் சபதம் நிறைவேறுமா என்பது எனக்கு தெரியாது.
ஆனால் நான் என் காலம் முழுவதும் கன்னியாகவே இருக்க வேண்டும் என்கின்ற தலைவிதி விதிக்கப்பட்டிருந்தால் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கின்றேன். பெண்களை மதிக்கத் தெரியாத ஆண் ஒருவனின் கையில் சிக்கி சின்னாபின்னம் ஆவதை விட அது எவ்வளவோ மேல். ஒன்றை மட்டும் தாங்களிடம் கோருகின்றேன். பெண்களை நீங்கள் தெய்வப் பிறவிகளாக கருத வேண்டாம். ஆனால் மனித பிறவிகளாவது கருதுவதற்கு பழகி கொள்ளுங்கள். பெண்களை மிருகமாக நடத்திய உங்கள் ஆருயிர் தங்கையின் கணவர் தற்போது ஏற்பட்டிருக்கும் இழிநிலையை பார்த்தீர்கள் அல்லவா? விரும்பாத பெண்ணை பலவந்தம் செய்யாதீர்கள். கல்யாணி தன் காதலனோடு சேர விரும்பினால் அதை தடுக்காதீர்கள். அவ்வளவுதான் என்னால் கூற முடியும் என்றவள் அதற்கு மேல் அவனோடு முகம் கொடுத்து பேச விரும்பவில்லை என்பது போல சாளரத்தின் பக்கமாக சென்று விண்மீன்களை நோட்டமிடத் துவங்கினாள். அப்பொழுது வீசிய மெல்லிய காற்றாலும் கூட கொதித்து கொண்டிருந்த அவளது மனதை குளிர்விக்க முடியவில்லை. அவளை எரிச்சலுடன் பார்த்து கொண்டிருந்த அலஞ்சியன் அலட்சியமாக தன் தோள்களை குலுக்கிவிட்டு மஞ்சத்தில் சரிந்தபடி கல்யாணியை பற்றிய இன்பக் கனவுகளில் மூழ்கினான்.